ஹாய் ஹலோ கைஸ், எப்பா டைம் பாஸ் கோஸ் ஹியர். இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா ஈரோடு வரைக்கும் கிளம்புறோம். எதுக்குன்னா கிட்டார் ஒன்று வாங்க போகிறோம். கிட்டார் எதுக்குன்னா புதுசாக நம்ம ஒரு மியூசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திருச்செங்கோட்லேயும் சங்ககிரியிலையும் ஒரு மியூசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மியூசிக் கிளாஸ் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் நாங்கள் கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இப்போ கிட்டார் வாங்க கிளம்பிட்டோம். அது இல்லாமல் இன்னொரு ஆஃபர் இருக்கு. முதல்ல சார் 100 பேருக்கு ஃப்ரீ. 100 பேருக்கு ஃப்ரீ. அவ்வளோதான், கம்பெனி நட்டத்தில் தான் போகும். கான்ஸ்டபிளா இருப்பான் தெரியுமா, போனதை கூட்டிட்டு காமெடி ஞாபகம் இருக்குதான் எனக்கு. அப்படிதான் வரப்போறான் நைட்டு இருட்டுல போறோட வாங்கி எடுப்பேன்னு நினைக்கிறேன். வாந்தியா? என்னடி இது? போகுது அந்த பொண்ணு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அவன் சைட் அடிச்சது வரணும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. ஆனா கட்சி மிட்டின்னு கிளம்பிடுறாங்க கூட்டம் மூட்டமா. திரும்பி பாருங்க. One eternity later. ஹவானா ட்ரம் செட் எவ்வளவு பிரதர் வரும்? நமக்கு ரொம்ப தூரம். ஆமா, ஏறாது. சங்கீத ஸ்வரங்கள் அந்த பாட்டை போட்டு தூங்குவோம், அதுதான் நமக்கு வரும். பாட்டு கேக்குது. ஆமா, சங்கீத ஜாதி மூலை ஜானவில். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. டோலக் வாங்கி காணா பாட்டு பாடி டோலக் பூர்லயே போய் வாசிப்போனா. அதுதான் அப்ப வாசிக்க நான் ஆட, நீ துண்டை விரிச்சு போட்டு வைக்கல. இல்ல, இவன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். ஆரம்பிக்கலாங்களா? கிட்டார் வந்து பாத்தீங்கன்னா எப்படி செக் பண்ணி வாங்கணும். பாடி வந்து பிளாட்டா இருக்கும், பல்ஜ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிரிட்ஜ் வந்து தூக்கி இருக்கக்கூடாது. இப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், எதுவும் பெண்ட் இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கக்கூடாது. கண்ணில் பார்த்து வாங்குறது இருக்குதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி டியூன் பண்ணணும்னு நான் இப்போ வந்து என்னன்னாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்க்கும் ஒரு நேம் இருக்கு. EADGBE. இது வந்து E ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், இது வந்து E பேஸ் ஸ்ட்ரிங். இப்போ வந்து எப்படி டியூன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க வாங்கியிருக்க கிட்டார் வந்து பாத்தீங்கன்னா டியூனரோட வருது. இதே டியூனர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்து கீழே பேட்டரியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து என்னன்னா, நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு அது காட்டும். இப்போ வந்து நான் என்னன்னா, நம்ம ஃபோன் டியூனர்லயும் நம்ம டியூன் பண்ணிக்கலாம், தனியாக டியூனர்லயும் டியூன் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பர் டியூனர் இருக்கும்போது அக்யூரேட்டா உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து E ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் டியூன் பண்றோம். இப்போ வந்து என்னன்னா, ஆர்டரா பாத்தீங்கன்னா CDEF GABC, C ஷார்ப் D ஷார்ப் அந்த மாதிரி வரும். வந்து E டியூன் பண்ணணும். இப்போ டைப் பண்றாங்க, E வந்துருச்சுங்களா? E வந்து இந்த சென்டரா வந்து கிரீன் லைட் எரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டியூன் ஆயிடுச்சுன்னா. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கை டியூன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் E டியூன் பண்ணிட்டோம், அடுத்தது B. என்னன்னா, இது கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா டைட்டு, ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா லூஸ். சரிங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா டைட்டு, கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா லூஸ். இப்போ வந்து எப்படி கண்ணில் பார்த்து வாங்குறதுன்னு பார்த்தோம். பாடி ஃப்ளாட்டாக இருக்கு, பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிருக்கூடாது, ஃப்ரெட் போர்ட் பெண்ட் ஆகிருக்கூடாது. இப்போ வாஷ் பார்த்து வாங்கணும். இப்போ என்னன்னாங்க, நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா நோட்டு இந்த மாதிரி கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி கிளியராக இல்லாமல் இந்த டொங்கு டொங்கு சவுண்ட் வருது இல்லைங்க, இந்த சவுண்டு வந்து இந்த இடத்துல வரக்கூடாது. நோட் நீங்கள் வாசிக்கும்போது நோட் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த ஃப்ரெட்டு ஃபால்ட்டுன்னு அர்த்தம். நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த கிட்டார் வச்சா அது யூஸ்லெஸ். இப்போ என்னன்னா, எதனால் நான் டியூனிங் சொல்லி கொடுத்துருந்தா, எப்படி டியூன் பண்ண பொதுவாக நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமர் டியூனிங் சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி கொடுக்குற காரணம்னா, நீங்கள் யூஸ் பண்ணாத டைம் அன்டியூன் பண்ணி வைக்கணும். அன்டியூன் பண்ணி வைக்காம முட்டிங்கன்னா என்ன ஆகும்? நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். பாடி பல்ஜ் ஆகலாம், ஃப்ரிட்ஜ் ஓப்பன் ஆகலாம், ஃப்ரெட் போர்ட் பெண்ட் ஆகலாம், இல்லாட்டி இந்த ஃப்ரெட் ட்ரம்ஸ் ஆகலாம். அதனால நீங்கள் ப்ராப்பர் ஒரு 1 வீக் ஒன்ஸ், சாரி 4 days ஒன்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அன்டியூன் பண்ணி வச்சு பழகுங்க. மேக்ஸிமம் 7 days 10 days கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக லூஸ் பண்ணிக்கலாம். டைட்லேயே வச்சுட்டீங்கன்னா பெண்ட் ஆகிடும். இந்த ப்ரைஸ்ன்னு இல்லை, நீங்கள் லேக்ஸ் கணக்கில் வாங்கினீங்கனாலும் இது ப்ராப்ளம். ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து டென்ஷன்லேயே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பெண்டு வளைச்சு. அதனால தேங்க்யூ. தேங்க்யூ மக்களே. புது கிட்டார்ல முதல்ல வாசிக்க போறோம். என்னோட ஃபேவரட் சாங் தான் வாசிக்க போறோம். என்ன சாங்கு?
ஆஹா அருமையா இருக்கு. வாசிக்கவே சூப்பரா இருக்கு. ஒரு நானும் அவ்வளவு பெரிய பிளேயர்ல இருக்கு. கடைசியா நம்ம ஃப்ரெண்டுக்கு கிட்டார் வாங்கியாச்சு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு அது வாங்கணும்னு எல்லாம் வாங்கியாச்சு. ஹாப்பியா இருப்பா நினைக்கிறேன். சிரிப்பாங்க கைஸ். ஃபைனலாக கிட்டார் வாங்கிட்டோம். எங்கே வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஜாஸ் மியூசிக்கல், நம்ம அண்ணன் கடை. எப்போ ரெகுலராக இங்கே தான் நாங்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரெகுலர் கடை அப்படிங்கிறனால நாங்கள் வந்தோம். எங்களுக்காக ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே, கடை இன்னைக்கு க்ளோஸு. எங்களுக்காக அண்ணன் ஓப்பன் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நீங்களும் இங்கே ஷாப்புக்கு வாங்க, வந்து உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு போங்க. ரொம்பவே முடிஞ்ச அளவுக்கு அண்ணா பண்ணி தராரு. ஷாப் பார்த்தா நம்ம ஈரோடு எல்கேஎம் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல தான் கடை. ஜாஸ் மியூசிக் பேரு. ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்டாவே வரும். நல்ல கடை. ரொம்ப நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அது இல்லாம நம்ம டைம் பாஸ் ப்ரோஸோட பாஸா இருந்தீங்கன்னா அண்ணன் நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. உண்மையிலுமே அண்ணன் நல்லா பிஸ்டாக பண்ணிருக்கோம். உண்மையை சொல்ல போனா நாங்கள் 1 hour லேட்டாகவே தான் வந்திருக்கோம். ஆனால் சண்டே அன்னைக்கு அண்ணா வெயிட் பண்ணி பேசன்ஸாக வெயிட் பண்ணி நல்லா ஸ்வீட்டாக பேசுறாரு. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் டெக்னோ பிராண்டில் செமி அக்கோஸ்டிக் கிட்டார் வாங்கியிருக்கோம். வித் ஈக்குவலைசர் கண்ட்ரோலரோட வருது. அந்த கிட்டார் பார்த்தீங்கன்னா 7800 ஆக்சுவல் ப்ரைஸு. பேகு அப்புறம் அண்ணா காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாமே சேர்த்து 7600க்கு ஃபைனலாக ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9500 இதோட ஆக்சுவல் ப்ரைஸ். இந்த மொத்த செட்டு ஹோல் செட்டுமே சேர்த்துனா 9500 வருது. அண்ணா நம்மளுக்காக 7600க்கு ஃபைனலாக பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்களும் வாங்க, உங்களுக்கும் ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு. ஜாஸ் மியூசிக்கல் ஷாப் வாங்க, வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நிறைய வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அண்ணா ரொம்பவே ஸ்வீட்டா பேசி அழகா கன்வே பண்ணி கொடுக்குறாரு. அண்ணா அவ்வளோ சொல்லியும் கொடுக்குறாரு. இங்கேயே எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லியும் கொடுத்துட்றாரு. ஸோ எல்லாருமே வாங்க, வந்து ஒரு வாட்டி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க.